ஒரு சில பேர் நகை வாங்கிடுவாங்க, அது அடமான கடைக்கு போய்கிட்டே இருக்கும். ஒரு சில பேர் நகை வாங்குவாங்க, அதை வித்துருவாங்க உடனே, அவங்களால அணிஞ்சிக்கவே முடியாது. இந்த மாதிரியான நகை தரித்திரம் ஏன் ஒரு சில நபர்களுக்கு ஏற்படுது? இதுல இருந்து வெளிவரத்துக்கு என்ன? பணம் இது ரெண்டுமே வந்து நம்ம என்னதான் தேடி தேடி போனாலுமே நம்மள அது வராது. அது நினச்சாதான் நம்ம கிட்ட தங்கணுமா தங்கக்கூடாது. ரிலேஷனில் நகையை யூஸே பண்ணுறதில்ல. அந்த நகைக்கான யோகமே அவங்களுக்கு இல்லை. சில ரிலேஷனில் இருக்காங்களா இல்லையா? ஸோ நகைன்றது வந்து பார்த்தீங்கன்னா 2 விஷயத்த மட்டுமே நீங்கள் கடைப்பிடிச்சாலே உங்களுக்கு நகை தோஷமும் சேராது, புரியுதுங்களா, தரித்திரமும் சேராது, நகை சேர வேண்டிய வாய்ப்புகள் அதிகமாக கூடும். மரிஜன்ம நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். புழல் காவங்கரை எம்எம் டவர்ஸ்ல இருக்கக்கூடிய மாலிக் பாய் அவர்களை தான் சந்திக்க வந்திருக்கோம். வணக்கம் பாய். வணக்கம்மா பாய். இன்னைக்கான டாபிக் நகை தரித்திரம் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா? அதாவது ஒருத்தர் வந்து நகை வாங்கணும் அப்படின்னு ரொம்ப ஆசையா பணம் சேமிச்சுக்கிட்டே வருவாங்க. பட் அவங்களால நகை வாங்கறதுக்காக சேமிச்ச பணம் நகைக்கு இல்லாம வீண் வரைய செலவாயிட்டே இருக்கும். ஒரு சில பேர் நகை வாங்கிடுவாங்க, அது அடமான கடைக்கு போய்கிட்டே இருக்கும். ஒரு சில பேர் நகை வாங்குவாங்க, அதை வித்துருவாங்க உடனே, அவங்களால அணிஞ்சிக்கவே முடியாது. இந்த மாதிரியான நகை தரித்திரம் ஏன் ஒரு சில நபர்களுக்கு ஏற்படுது? இதுல இருந்து வெளிவரத்துக்கு என்ன வழி? ஓகே, ஆக்சுவலி நல்லா கேட்டீங்க. ரொம்ப நாள் கட்சியில் நல்லா ஒரு கொஸ்டின் கேட்டிருக்கீங்க. நகை அப்படின்றது பார்த்தீங்கன்னா ஒரு யோகம்னு சொல்லுவாங்க இல்லையா? நகைன்றது வந்து எல்லாரும் போட்டுற முடியாது. இல்லாத பட்டவனும் போடாமல் இருக்கான், சில பேர் இருக்கப்பட்டவனாக இருந்து கூட நகை போடாமல் இருக்கான். சில ரிலேஷனில் நகையை யூஸே பண்ணுறதில்ல. அந்த நகைக்கான யோகமே அவங்களுக்கு இல்லை. சில ரிலேஷனில் இருக்காங்களா இல்லையா? ஸோ நகைன்றது வந்து பார்த்திங்கன்னா இந்த நகை பணம் இது ரெண்டுமே வந்து நம்ம என்ன தான் தேடி தேடி போனாலுமே நம்மள அது வராது. அது நினச்சாதான் நம்மக்கிட்ட தங்கணுமா தங்கக்கூடாதான்னே. இதுதான் உண்மை. இதுதான் உண்மை. நம்மக்கிட்ட வந்து இன்றைக்கி நம்ம வாங்கிடணும், 10 சவரம் சேர்க்கணுன்னா உன் கையில் 10 சவரம் சேரணுன்னா அதை நீ முடிவு பண்ணக்கூடாது. அது உனக்கான டைம் அமைஞ்சதுன்னா அதுவே சேர்ந்துடும். நீ வேணாம்னா தடுக்க முடியாது. இது இயல்பு. இப்போ நகையில் பார்த்தீங்கன்னா 2 விஷயம் இருக்குமா நகையை தக்க வச்சுக்கிறதுக்கு. என்னென்னு பார்த்தீங்கன்னா, சில பேர் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வறுமை கோட்டு கீழே இருக்குன்னு சொல்லுவோமே, ரொம்ப பெரிய ஆள் வேணாம். இப்போ மிடில் கிளாஸில் இருக்கவங்க என்ன பண்ணுவாங்க, காசை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்ப்பாங்க, மாத சம்பளத்தில் சேர்ப்பாங்க, பண்டு கட்டி சேர்ப்பாங்க, நகை கடையிலே சீட்டு போட்டு சேர்ப்பாங்க. சில பேர் ஒன்னொருத்தரில் கொடுத்து வச்சு சேர்ப்பாங்க. இந்த மாதிரி சிறுமாக, ஏன்னா மொத்த காசு கொடுத்து வாங்குகிற ஆளுங்க இங்கே கம்மி, சேர்த்து வச்சு வாங்குகிற ஆளுங்க தான் இப்போ அதிகமாக இருக்காங்க சொசைட்டியில். அப்படின்னும் போது கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து வச்சு ஒரு ஷார்ட்டில் சேர்த்து வச்சாங்க, 2 வருஷத்தில் சேர்ந்துருச்சு, நகை வாங்கிட்டாங்கன்னா சந்தோஷம், அல்ஹம்துலில்லாஹ். அப்படி இல்லை பை, நான் அப்படி சேர்த்து வைக்கிறேன், கால்வாசி சேருது, அந்த கால்வாசிக்கு தகன பிரச்சனை வந்துடுது, அந்த காசை நான் அதில் செலவு பண்ணிடுறேன். இப்போ பிரச்சனை முக்கியமாக நகை முக்கியமாக பார்த்தா பிரச்சனை தான் முக்கியம். ஸோ தூங்கணும் நிம்மதியாக. ஸோ அந்த பிரச்சனை நான் முடிச்சிடறேன். திருப்பி ஒரு 6 மாதம் சேர்க்குறேன் பை, திருப்பி அதுக்கு இன்னொரு பிரச்சனை வருது, அந்த காசை நான் அதுக்கு கட்டி செலவு பண்ணிடுறேன். ஸோ இந்த மாதிரி ஒரு 3-4 தடவை எல்லாத்துக்குமே 3 சான்சஸ் இருக்கு மாதிரி இருக்குது. 3 தடவையும் நீங்கள் பண்ணிவிட்டு 3 தடவையும் வீண் செலவு, வெட்டி செலவு மாதிரி தேவையில்லாத ஒரு விஷயத்துக்கு எக்ஸ்பெக்ட் பண்ணாத விஷயம் நடந்து அந்த இன்சிடென்ட் மாதிரி அந்த காசு உங்களுக்கு தவறாக போயிட்டுருக்குன்னா, 4வது தடவை நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்னென்னா, ரொம்ப சேர்க்கறதுக்கு முன்னாடி குறிப்பிட்ட ஒரு தொகையை சேர்த்துட்டு முதல்ல செய்ய வேண்டியது லக்ஷ்மி காயின், கோல்டு காயின் மாதிரி. எப்படி லக்ஷ்மி படம் போட்டது. நான் ஆக்சுவலி பார்த்திங்கன்னா எங்கள் இஸ்லாத்தில் வந்து பார்த்திங்கன்னா வேறு முறையில் வாங்குவோம். நான் சொல்கிறது ஹிந்து மக்களுக்கு, இந்த ரிலீஜனில் இருக்கிறவங்களுக்கு நான் சொல்லிகிட்டு இருக்கேன். உடனே பாய் கேட்பேன்னா பாய் லக்ஷ்மி பற்றி பேசுகிறாங்கன்னு என்னையே சொல்லுவாங்க. யாருக்கு என்ன சொன்னால் எங்கே ரீச் ஆகும் நம்மளுக்கு தெரியும், சும்மா ஒன்றும் சொல்லலை. ஸோ இந்து மக்கள் வந்து இந்த மாதிரி பண்ணிகிட்ருக்காங்க, கஷ்டப்பட்டுருக்காங்க, நான் கோல்டு சேர்க்கணும் அப்படின்ற முடிவு இருக்கிறவங்களுக்கு, இந்த மாதிரி தடைப்பட்டு போயிட்டுருக்கவங்களுக்கு ஒரு லக்ஷ்மி போட்ட ஒரு கோல்டு காயினை அதை வாங்கி நீங்கள் அதை ஒரு பத்திரமான ஒரு இடத்துல ஒரு காசு சேர்க்க எங்கே நீங்கள் சேர்த்து வைக்கணும்னு என்ன வைக்கிறீங்களோ அந்த இடத்துல அந்த கோல்டு காயின் நீங்கள் சேர்த்து வச்சிங்கன்னா 100% உங்களுக்கு 2வது அதுக்கு கூட நகை வாங்க அடுத்த லெவலுக்கு நீங்கள் போகிறதுக்கான வாய்ப்பு அதுவே ஏற்பட்டு கொடுக்கும். நான் சொன்னது நகையை வந்து வாங்கவே முடியல, தடை போயிட்டுருக்கு, ஒரு தடையாயிடுச்சு, இன்னொரு தடையாயிடுச்சு, 3 தடை ஆயும் நம்மளால் வாங்க முடியலைன்னா 4வது செய்ய வேண்டிய வேலை இதை தான் நீங்கள் செய்யணும். இது நீங்கள் கல்யாணத்துக்கு சேர்த்து வச்ச காசாக இருந்தாலும் சரி, சீர்வசை பண்ண சேர்த்து வச்ச காசாக இருந்தாலும் சரி, இல்லை நீங்கள் உங்களுக்குள்ளே ஒரு சவரன், வெறும் 1 சவரன் நீங்கள் செயின் கொடுத்து வாங்குற மாதிரி இருந்தாலும் சரி, அதில் 1 கிராம் டாலராக நீங்கள் வாங்கி வச்சுருங்க. திருப்பி நீங்கள் நகை வாங்கும்போது கூட நீங்கள் உங்களோட வசதி இல்லைன்னா நீங்கள் அதை என்ன கேட்டால் அதை போடாதீங்க. ஃபஸ்ட்டு வர டாலர் நீங்கள் போடாதீங்க. உங்கள் நகையில் அது ஒரு நகை, அதை வச்சுக்கோங்க பத்திரம் பண்ணி. ஸோ இது வந்து தடைப்பட்டு போகிறவங்களுக்கு இது மாதிரி செய்யணும். இப்போ 2வது பார்த்திங்கன்னா, சில பேர் வந்து பார்த்திங்கன்னா, இப்போ நம்ம வாங்கினதை பற்றி பேசிட்டோம். வாங்கினதை தக்க வச்சுக்கிறதே பெரிய விஷயம்.
ஏன்னா நம்ம சும்மா தான், நம்ம டைம் சும்மா இருக்காது, நம்ம கை சும்மா இருக்காது, பிரச்சனைகள் நாலா வகையில் வரும். அப்படி ஒரு பிரச்சனை வருது, ஒரு நகை வாங்கணும் பை, போடவே இல்லை பை, ஒரு நெக்லஸ் வாங்கணும் பை, அப்படியே தான் போய் வச்சுருக்கிறேன், நெக்லஸ் போடலான்னு ஃபங்க்ஷன் ஒருத்தக்குள்ளே சேட்டு கடைக்கு ஹிந்தி படிக்க போயிடுது பண்ணுவாங்க. இது நேச்சுரல் மனுஷனுக்கு. அந்த மாதிரி உங்களுக்கு பிரச்சனை வரும்போது ஒரு நகை வாங்கி நீங்கள் யூஸ் பண்ணவே இல்லை, போடவே முடியல, அது மீறி அடகு கடைக்கு போகுது, மீறி அதனால் ஒரு பிரச்சனை வருது, உங்களுக்கு சம்மந்தமே இல்லாத விஷயத்த நீங்கள் நான் நகை வச்சு கடன் கட்டுறீங்க, திருப்பி மூட்டுறீங்க, திருப்பி கடன் கட்டுறீங்க, திருப்பி மூட்டுறீங்க, இந்த மாதிரி உங்களுக்கு வாழ்க்கையில் 3 இன்சிடென்ட் நடந்துருச்சுன்னா 4ஆவதாக நீங்கள் செய்ய வேண்டிய வேலையை அந்த நகையை திருப்பி நீங்கள் வாங்குங்க. வாங்கிட்டு அதை எடுத்துகிட்டு போய் என்ன பண்ணுங்க, தயவு செஞ்சு நகையாக மாற்றிடுங்க. ஒன்று வேறு நகையாக மாற்றுங்க, அப்படி இல்லைன்னா அதுக்குமே நீங்கள் லக்ஷ்மி காயின் கூட நீங்கள் வாங்கி வச்சுக்கலாம். சில்வர் காயினாவோ இல்லை கோல்டு காயினாவோ உங்களோட வசதி தகுந்த மாதிரி நீங்கள் வாங்கி வச்சுக்கலாம். ஸோ ஏன்னா 3 தடவை அந்த நகை உங்கள்கிட்ட நிற்கலை, அந்த பணத்தை எதுக்கு இந்த மாதிரி ஒரு இன்சிடென்ட் நடக்குது? ஏன்னா நீங்கள் நைட்டு தூங்கும்போது எந்திரிச்சு யோசிச்சிருக்க மாட்டீங்க, இந்த மாதிரி இன்சிடென்ட் நடக்கும், இந்த காசு இதுக்கு போகும்னு யோசிக்க மாட்டீங்க, ஆனால் தற்செயலாக நடந்துடும். அந்த மாதிரி 3 இன்சிடென்ட் நடக்குதுன்னா 4ஆவது இன்சிடென்ட்டுக்கு முன்னாடி அந்த நகையை நீங்கள் விற்றுட்டு ஒன்று வேறு நகை வாங்கிக்கோங்க, இல்லைனா கோல்டு காயினாக வாங்கி கூட நீங்கள் லக்ஷ்மி உருவம் போட்டு சேமிப்பு பண்ணி வச்சுக்கலாம். இந்த 2 விஷயத்தை மட்டுமே நீங்கள் கடைப்பிடிச்சாலே உங்களுக்கு நகை தோஷமும் சேராது, புரியுதுங்களா, தரித்திரமும் சேராது, நகை சேர வேண்டிய வாய்ப்புகள் அதிகமாக கூடும். வாங்கவே முடியாதவங்க இந்த ஆப்ஷன் பண்ணணும், வாங்கி வச்சுட்டு பயன்படுத்த முடியாத ஆளுங்க இதை நீங்கள் பயன்படுத்தணும். முடிஞ்ச அளவுக்கு நகை வாங்கினீங்கன்னா யூஸ் பண்ணுங்கள். அப்படி வாங்க பெருசாக இருக்குது, போடவே முடியல, அளவுக்கு மீறி இருக்குன்னா பிரச்சனை இல்லை, வாங்கினதை கொஞ்சம் அதை தக்க வச்சுக்கணும்னா நீங்கள் செய்ய வேண்டிய ஆப்ஷன் இது தான். இந்த 2 மட்டும் கடைப்பிடிச்சாலே போதும், அல்லாவோட கிருபையால சேர வேண்டியது கண்டிப்பாக சேரும். சிறப்பு பாய், ரொம்ப அருமையான தகவலாக கொடுத்துருக்கீங்க. அதுவும் இந்த லக்ஷ்மி காயின் அப்படின்னு சொன்னது வெகு சிறப்பான தகவலாக அமைஞ்சுது. நன்றி பாய். நன்றிம்மா.